கல்லூரிக்கு போன மாணவிய பட்ட பகல்ல ஆம்னி வேன்ல ஏத்தி கடத்திட்டு போயிருக்கு ஒரு மர்ம கும்பல். தன்னோட காதலை ஏற்க மறுத்ததால ஒருதலை காதலன் நடத்திய கிட்னாப் இது. உன் கால் கொலுசுக்கு கொஞ்சம் வாய்க்கொழுப்பு அதிகம்தான். என்னை நீ நெருங்கும் போதெல்லாம் கூச்சலிட்டு கும்மாளம் அடிக்கின்றது. அடியே கருவாச்சி, இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வருவேன். இப்படி ஆம்னி வேன் முழுவதும் காதல் கவிதைகளையும் ஜோ பட போஸ்டரையும் ஒட்டிக்கொண்டு கல்லூரி மாணவியை கடத்திச் சென்றிருக்கிறது ஒரு கூட்டம். காவல்துறையின் கனத்த பாதுகாப்புடன் கைது செய்து அழைத்து வரப்படும் இவர்கள்தான் கல்லூரி மாணவியை கடத்தி சென்ற அந்த கடத்தல் மன்னர்கள். ஆண் பெண் என வயது வித்தியாசம் இன்றி நிற்பதை பார்த்து இவர்களை மாயாண்டி குடும்பத்தார் என நினைத்துவிட வேண்டாம். பாட்டி, தாய், மகன், நண்பர்கள் என ஃபேமிலியோடு சம்பவம் செய்த கடத்தல் குடும்பம் இது. பட்டப்பகலில் கல்லூரிக்கு சென்ற மாணவியை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ஆம்னி வேனில் அலேக்காக தூக்கிச் சென்றிருக்கிறது இந்த கூட்டம். கரூர் மாவட்டத்தில் உள்ள ஈசநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் 18 வயதான இளம்பெண். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை வரலாறு படித்து வருகிறார். சம்பவத்தன்று மதியம் 12:30 மணியளவில் பேருந்தில் இருந்து இறங்கி சக மாணவிகளுடன் கல்லூரிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போதுதான் அந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. பட்டப்பகலில் சாலையில் சீறி பாய்ந்த ஒரு ஆம்னி வேனில் இருந்து இறங்கிய மர்ம நபர்கள் மாணவியை வழிமறித்து வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றிருக்கிறார்கள். இதுகுறித்து தாந்தோன்றிமலை காவல் நிலைய போலீசாரிடம் சக மாணவிகள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனே ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் விசாரணை நடத்தி தடயங்களை சேகரித்துக் கொண்டு தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார்கள். மாணவியை மீட்க அமைக்கப்பட்ட 3 தனிப்படையும் சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னலை ஆய்வு செய்து கடத்தல் வண்டி கரூர் திண்டுக்கல் மாவட்ட எல்லையான வெள்ளோடு பகுதியை கடந்து சென்றதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் அன்று நள்ளிரவே திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகில் உள்ள உறவினர் ஒருவர் வீட்டில் இருந்து போலீசார் மாணவியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். மாணவியை கடத்திய அந்த கும்பலையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆம்னி வேனையும் கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். அப்போதுதான் ஒருதலை காதலால் இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருப்பது வெட்ட வெளிச்சமானது. கல்லூரி மாணவியின் பக்கத்து ஊரைச் சேர்ந்த வாலிபர் நந்தகோபால், 27 வயதான இவர் மாணவியின் தூரத்து உறவினர் என்று சொல்லப்படுகிறது. நீண்ட நாட்களாக மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார் நந்தகோபால். ஆனால் அந்த காதலை மாணவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் கடுப்பான நந்தகோபால் மாணவியை கடத்தி காதலிக்க ஒப்புக்கொள்ள வைத்துவிடலாம் என திட்டம் போட்டு குடும்பத்துடன் களத்தில் இறங்கியிருக்கிறார். தாயையும் நண்பர்களையும் கூட்டுக்கு சேர்த்துக் கொண்டு சரியாக மாணவி கல்லூரி செல்லும் நேரத்தை நோட்டமிட்டு ஆம்னி வேனில் வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றிருக்கிறார்கள். குஜிலியம்பாறை அருகே உள்ள உறவினர் வீட்டில் வைத்து மாணவியை காதலிக்கச் சொல்லி மிரட்டியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் நல்வாய்ப்பாக போலீசார் அந்த கும்பலை பின்தொடர்ந்து சென்று மாணவியை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒருதலை காதலன் நந்தகோபால், அவரின் தாய் கலா, நண்பர்களான கருப்பசாமி, பழனிச்சாமி, சரவணன் ஆகிய 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒருதலை காதலால் பட்டப்பகலில் கல்லூரி மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதி மாணவிகள் மற்றும் பெற்றோர்களின் மனதில் பீதியை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.